ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா வந்து பாட்டியை நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னடா அது பாட்டி சொல்கிறத நம்ம எளியில் கேட்கவும் மாட்டாங்கன்னா, ஒரு லிமிட்டுக்கு மேலே பாட்டியை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஃபீல் பண்ண இங்கே பாக்கியா நம்ம எவ்வளோ தான் அது சொன்னாலும் வாழ்க்கை பூரா ஃபீல் பண்ணுறதே ஒரு வழியாக வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம செலியனும் நம்ம எலியிலும் சேர்ந்து ஷர்ட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணி இந்த ஷர்ட்டை போடலாமா அந்த சட்டை போடலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம செலியும் கீழேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏன்டா மேலே போக மாட்டேங்கிற ரூமுக்கு போடன்னு சொல்லி அனுப்பிவிட்டா ரூமுன்னா பயப்படுறாரு இப்போலாம். ஏன்னா பத்திரகாளி உள்ளே இருக்காங்கிற கதையா அவர் பயந்து போய் நிற்கிறாரு. என்ன ரீசன்னு கேட்டால் இப்போலாம் நம்ம ஜெனி வந்து மாறிட்டாங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு அம்மாட்ட. அது இருந்தாலும் நீ உன் மேலே தப்பு இருக்குப்பா, அதனால தான் அவன் மாறிட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பழைய மாதிரி மாறுவா, நீ கவலைப்படாப்பான்னு சொன்னாங்க. வாய்ப்பே இல்லைப்பா, வாய்ப்பே இல்லை. இனிமேட்டு சொந்த செலவில் நீ சூழியை வச்சு குத்துன்னு குத்த போகிறாங்க, என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்து எலியில் கொஞ்சம் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து பாட்டியை எடுத்து பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு பாக்கியா அட்வைஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் பர்சனல் விஷயத்தில் நுழையக்கூடாதுல்ல, பாட்டிக்கு அது புரியல. சரி விடுங்க, அது அவங்க அந்த காலத்தால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா வேறு வாமிட் மேலே வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட ஃபுட்டு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் காலையில் விடியுது, அம்மாட்ட நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம், ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. தம்பி வீட்டில் குவா சத்தம் வேணும்னு உங்கள் அம்மா கேட்டுட்ருக்காருப்பா. அதனால் பார்த்தா என்னடா இது பேர புள்ள பிறந்துருச்சு, இந்த டைமில் போய் உனக்கு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. நம்ம ராதிகாவுக்கு வேறு ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, அதனால் நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போப்பான்னு சொல்லிட்டு மாமனார் சொன்னது கேட்டு ராதிகா போகலான்னு சொல்லிட்டு கூட்டு கிளம்புறாரு. என்ன தான் நடக்க போதும் ஒன்றும் புரியல. மூணு மெடிக்கல் ஷாப்க்காக கூட்டு போகிறாரு. என்ன கோபி நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணியிருக்க மெடிக்கல் ஷாப் கூட்டு போக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கடுகன்னு இருக்காங்க. என்னாச்சு, அவங்க நைட்டு பூரா தூங்காது, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.